முத்தமிட்டு அற்புதலால் துடைத்த இந்த மாபெரும் நிகழ்வை காண இருக்கின்றோம். லாசரும் அங்கு இருக்கின்றார். லாசரும் இயேசுவை வரவேற்பார். எழுப்பப்பட்ட லாசராம் எம் சகோதரர் உயிர் பெற்று வந்ததின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள போதகருக்கும் விருந்தினராகிய உமக்கும் யாம் அளிக்கும் விருந்து. மிக்க நன்றி. நசரேத்தூர் இயேசுவே, இவர்கள் ஏன் உம்மை புகழ்ந்து பாடுகின்றார்கள்? குழந்தைகள் வாயும் புகழ்ந்தேற்றும் என்று மறைநூலில் திருவாசகத்தில் கேட்டதில்லையா? கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று மறைநூலில் எழுதியிருப்பதன் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிற எவரும் நொறுங்கி போவார். அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார். நம்மை வெளிவேடக்காரர் என்கிறார், வெள்ளையடித்த கல்லறைகள் என்றும் சொல்லுகின்றார். அதுவாகட்டும், ஓய்வு நாளில் தான் புது புது புதுமைகளை நிகழ்த்துகின்றார். ஓய்வு நாளில் குணமாக்குவது சட்டத்திற்கு எதிரான செயல் என்று கூறினால் அதற்கும் இவர் புதிய கோணத்தில் விளக்கம் கூறுகின்றார். நம்மை மட்டும் தட்டி சமாரியர்களையும் அந்நியர்களையும் புகழ்ந்து பேசுகின்றார். எருசலேம் ஆலயத்துக்குள் நுழைந்து புறாவிப்போரையும் நாணய மாற்றுவோரையும் விரட்டியே அடித்து விட்டார். நோக்கி இதை வாங்கி அனைவரும் உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இதை வாங்கி அனைவரும் பருகுங்கள். இது உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களில் ஒருவன் வாரும் வாரும் நண்பரே, யுவராஜ் மக்காகத்தான் கற்றுக்கொண்டது. அப்படியா? நன்றி. உன் விருப்பப்படி நான் அவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? யுவராஜ், என்ன கொடுப்பீர்களா? இதோ 30 வெள்ளிக்காசுகள். இது உனக்கே. சொல், எங்கே, எப்போது என்ற ரகசியத்தை. எங்கே என்பது ரகசியம். எப்போதா? இரவு நேரம் தான் ஏற்றது. ஊர் அமைதியா இருக்கும் நேரத்தில் நீங்கள் வந்தால் காரியம் எளிதில் முடியும். நீங்கள் எளிதில் முடித்தாக வேண்டும். இரவு நேரத்திலா? தந்தையே, பாத்திரம் மிகுந்த வேதனை அளிக்கும். இதை என்னிடமிருந்து அகற்றியது. ஆனால் தந்தையின் என் விருப்பப்படி எல்லாம் உன் விருப்பப்படியே நிகழட்டும். எல்லாம் வல்ல இறைவனுக்கு மகிமை. நீ இக்கிண்ணத்தை குடிக்க வேண்டும் என்பதுதான் தந்தையின் விருப்பம். குடித்தால்தான் மண்ணுலகம் மீட்பு பெறும். நீ மண்ணில் வந்த கடமையும் நிறைவேறும். ஆதாம் முதல் அகில இறுதி வரை நிகழும் அத்தனை பாவங்களையும்